ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே என்று பாடியவர் யாருன்னா ஆப்ஷன் பி தமிழ்நாட்டின் ரசூல் கம்ஸ்தேவ். இது யாருன்னா பாரதிதாசன் தான். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இதில் தமிழ் மொழியின் படைப்புகளில் தவறானது எது? மாங்கனி அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. இந்த ஆப்ஷன் வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 குருவி காதல் பண்ணுது. அதை அவங்க சமுதாயம் எதிர்த்து ஒளி வச்சு அவங்கள எரிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் தமிழ் ஒளி. கொஷின் பார்க்கலாம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடியவர் யார் அப்படின்னா செல்லிதாசன். செல்லிதாசன்னா யாருன்னா பாரதியார். எப்படி வேணால் கேட்கலாம், அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறதா இருக்குது. இது கூட இன்னும் 2 சென்டென்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா, இது யார் சொன்னதுன்னா கவிமணி சொன்னது. இன்னொன்று என்னென்னா, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உடல் என்பது சரிப்படாது. இது யார் சொல்லுன்னா பாவேந்தர் பாரதிதாசன். பாரதிதாசனோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாகவே இருக்கும். அதை வச்சே நம்ம பாரதிதாசன் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்நாளில் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு. இந்த பாடல் எங்கே இருக்குது அப்படின்னா குடும்ப விளக்கு. இதான் இதோட சரியான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு உருத்திரங்கண்ணனார் பற்றிய ஒரு கொஷின். கூற்று கொடுத்துருக்காங்க, எது சரின்னு கேட்குறாங்க. இந்த கூற்று ரெண்டுமே சரிதான். இவர் கடியலூரில் தான் வாழ்ந்திருக்காரு. இவர் ஒரு சங்ககால புலவர் தான். உருத்திரங்கண்ணனார் பார்த்தீங்க அப்படின்னா இவர் கடியலூரில் தான் இருந்திருக்காரு. 10 பாட்டில் இருக்க பெரும்பானாற்றுப்படை பட்டினப்பாலை இந்த 2 நூலையுமே உருத்திரங்கண்ணனார் தான் எழுதியிருக்காரு. இவர் இயற்றிய பெரும்பானாற்றுப்படையில் பாட்டுடை தலைவன் இளந்திரையன். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு இது பார்த்துக்கோங்க, அந்த கீழே இருக்க பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10 பாட்டு நூல்கள் இந்த மாதிரி ஒரு லைனில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. எந்த மாதிரினா குறிஞ்சி, முல்லை, மதுரை, அதுக்கப்புறம் பட்டினப்பாலை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெடுநல்வாடை, மலைப்படுகலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை அப்படின்னு படை வரிசையாக 4 வரும். இந்த ஆர்டரில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறந்து போகாது. லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பாரதிதாசனுக்கு பாவேந்தர் என்ற பட்டம் வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரியார் தான். பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவோம் இல்லையா, அந்த பாவேந்தர்ங்கிற பட்டம் பெரியார் தான் கொடுத்துருக்காரு.